சேனல் ஃப்ரெண்ட்ஸ், என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி கதக்குவாசல் போன இந்தியாவிலேருந்து குரூப் சிக்கான வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளாஷ் நியூஸில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி குரூப் சி வேக்கன்சி அட்வர்டைஸ்மெண்ட் 2027 ஜனவரி 2024க்கான இது பண்ணுறாங்க. இது வந்து அப்ளை டேட் லாஸ்ட் டேட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸில் வந்து உங்களுக்கு வந்து 21 டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 16ஆம் தேதி வரை நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதனால் வந்து பார்த்து குயிக்காக வந்து அப்ளை பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் சி வேக்கன்சி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃபயர்மேனுக்கு மட்டும் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற ட்ரேடுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. பட் வந்து ஷார்ட் நோட்டீஸில் வந்து கொடுக்கல, அது வந்து உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் வந்து ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்னென்ன டிசபிள் வேணும், அதாவது உங்களுக்கு வந்து என்னென்ன ட்ரெயிலில் என்னென்னு சொல்லி விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸில் வந்து தான் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் நோட்டீஸில் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கு அப்ளை பண்ண இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் அது வந்து சொல்லியிருக்காங்க. 10th மோஸ்ட்லி நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த கிரிட்டேரியாவில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் போஸ்டிங்கை வந்து அலாட் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். பட் நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வந்து ஜென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் லேடிஸ் வந்து இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள்ஸு இது பண்ணலாம். அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் என்கரேஜ் ஆகிருக்கணுங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வந்து வீடியோ மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். 2 பிடிஎஃப்பும் வந்து உங்களுக்கு டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட் லிங்க் அப்ளை பண்ணுற டேரக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். வந்து செக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. அதான் சொல்கிறேன். வேக்கன்சிஸ் பொறுத்தவரை ஒவ்வொரு போஸ்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து குரூப் சி வேக்கன்சி தான். ஆல் ஓவர் இந்தியன் கேண்டிடேட் எல்லாமே வந்து அது அப்ளை பண்ணலாம். இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஃபீமேல் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். நாங்களும் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 27லேருந்து ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் டேட் வந்து 16 பிப்ரவரி வரை இருக்குது. அதனால் வந்து உடனே அப்ளை பண்ண வாங்க. லாஸ்ட் டயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணனால சர்வர் பிஸியாக இருக்கனால நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து 18 to 27 ஏஜ் ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிஎஃப்பில். குக்கிங், அப்புறம் காம்படிஷன் பிரிண்டர், அப்புறம் வந்து கார்பெண்டருக்கு வந்து 18 to 25 வயசு வரை தான் அப்ளை பண்ணால் 27 வயசு வரை அப்ளை பண்ணால் அப்படின்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 years வந்து எஸ்சிஎஸ்டிக்கும் ஓபிசிக்கு வந்து 3 years கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. உங்களுக்கு பேசிக் பேயை பொறுத்தவரை ஒவ்வொரு இதுக்கு வந்து ட்ரேடுக்கும் வயசு வந்து மாறும். அதையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த ட்ரேடில் எவ்வளோ என்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் வேக்கன்சி இல்லாததில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க. அதனால் வந்து ஒன்ஸு பிடிஎஃப் வந்து செக் பண்ணிவிட்டு பிஃபோர் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தா தான் உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேசிக் பே தான். உங்களுக்கு வந்து 19,900 வந்து 63,000 சொல்கிறாங்க. சப்போஸ் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 25+ தான் வந்து கொடுப்பாங்க. டிஏ, சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் எல்லாமே இருக்கிறனால இதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கேட்டகரியும் பாருங்கள். ஸ்டெனோவுக்கு வந்து 25,500 வந்து கொடுக்குறாங்க. அதனால் ஸ்டார்டிங் டிராஃப்ட்ஸ்மேனு, சினிமா ப்ரொஜெக்ஷனு, அப்புறம் குக்கிங்கு, கவுன்சிலர், சிவிலியன் மோட்டார் டிரைவர், அப்புறம் வந்து கார்பெண்டர், ஃபயர்மேனு அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோ எண்டில் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வேணும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு வந்து புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஷார்ட் நோட்டீஸ் வந்து என்னென்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கார்பெண்டர், ஃபயர்மேனு, டிஏ பவர் காம்பனு, அப்புறம் வந்து டிஏ வெல் ரிப்பேரரு, அப்புறம் வந்து பிரிண்ட்டு மெக்கானிசம் ஃபுட்டு, அப்புறம் டிஏ ரிப்பேரர், அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கு வந்து தனித்தனியாக போஸ்டிங் ஆல் ஓவராக வந்து உங்களுக்கு வந்து டிசபிள் வேக்கன்சி எல்லாம் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. 198 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. என்கரேஜாக உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து இது மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது 10th மார்க்கு வைஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு பிஃபோர் உங்களுக்கு வந்து இது அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பண்ணிட்டு ட்ரேட் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு மெடிக்கல்லாம் வைப்பாங்க. அது ஃபிசிக்கல் வந்து கிடையாது. ஒரு ஃபயர்மேனுக்கு மட்டும் ஃபிசிக்கல் கம்பல்சரி. மற்றபடி வேறு எதுக்கும் வந்து சொல்லலை அவங்க. அப்புறம் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்பெசிஃபிக்கான மல்டி டாஸ்கிங் என்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்துங்க. ஃபீமேலும் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். அதனால் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் யார் இருந்தால் அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக சொல்லுங்கள். ரிலாக்ஸேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 years கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து ஒரு 3 years வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் டிசபிள் பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து பேக்லாக் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து NDA CRECRUIT.government அந்த இதில் போய் அப்ளை பண்ணணும். அதாவது 21 நாளுக்குள்ள, அதாவது இந்த அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து 21 டேஸ் தான் உங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் முடிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதனால் மஸ்ட்டாக அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது வேணுங்க அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. நீங்கள் வந்து சென்ட் பண்ண அவசியம் இல்லை. பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வச்சுக்கணும் வந்து சொல்லிடுவாங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கோவிட் சர்டிஃபிகேட் வந்து இது ஒன்று எடுத்துருவீங்களா, அது வந்து கேட்டிருக்காங்க. கோவிட் சர்டிஃபிகேட் 2 டோஸ் போட்டிருப்பீங்க. அந்த இது ஹெவி லோடாக இருந்து வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாக வந்து பார்த்துங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து இது ஒன்று ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் மட்டும் தான் இனிஷியல் செலெக்ஷன் டெஸ்ட்டில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ரெகுலர் பேசிஸில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு வந்து அப்புறம் COVID-19 அந்த இது 2 டோஸ் போட்டது எதுவும் வந்துச்சு மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இருந்தால் தேடி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் ஒரு சில டாக்குமெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட் ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் டிசபிள் இது வந்து சொல்கிறேன். இந்த செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட் 2023 தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த ஜனவரி மாதத்தில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரில. இதில் எப்படின்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவில் 10th மார்க் ஹையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து இது பண்ணிங்க. அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்னு வச்சுங்க 18 to 27 சொல்லிட்டாங்களா. 12th நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இதில். அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் டைப்பிங் ஸ்பீடு வந்து 36 per word மினிட் அந்த இதில் ஸ்பீடில் வந்து நீங்கள் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து ஏஜ் 18 to 27 வந்து சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 10 மினிட்டில் வந்து 87 மினிட் அடிக்கணும். டிரான்ஸ்கிரிப்டர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் 2 இதில் வந்து 15 மினிட்ஸ் வந்து இது பண்ணியிருக்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக்டேட்னா வாசிக்கிறது, அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ட்னா வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஃப்ட்ஸ்மேனை பொறுத்தவரை 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட்டாக வந்து ஒரு சில வேக்கன்சி வந்து 10th, ஒரு சில இது வந்து 12th வந்து சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷனுக்கு வந்து வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்க அஃபீஷியல் வெப்சைட் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. நானும் 10th தான் ஃபஸ்ட் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா 12th தான் மோஸ்ட்லி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. 12th வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி டாப் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் 2 இயர்ஸ் வந்து இது வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்டர்டேக்கிங் த ட்ரேடு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்துங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு ட்ரேட்லேயும் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இது பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரேட் மட்டும்தான் 10th வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மேக்ஸிமம் வந்து சேனல்ஸில் வந்து நீங்கள் சொல்லலாம். அதனால் வந்து இந்த வீடியோ மஸ்ட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து சொல்லிடுங்க. நான் பிடிஎஃப்பும் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நான் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன் திரும்ப. சினிமா ப்ரொஜெக்ஷனில் வந்து 12th பாஸ் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கிங்லேயும் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஐடி ட்ரேடு அதுலேயும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 12th முடிச்சிக்கலாம். இல்லை ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்கள் இது ஒன்றுலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது காம்போசிட்டர் நம்ம பிரிண்டருக்கு வந்து 12th பாஸ் வந்து அப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அண்டர்டேக்கிங் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சிவில் மோட்டார் வந்து மஸ்ட்டு வந்து டிரைவிங் சிவில் ஹெவி வெஹிக்கிள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து கார்பெண்டருக்கு வந்து 12th 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அண்டர்டேக்கிங் ட்ரேட் அப்போ நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர்மேனுக்கு வந்து உங்களுக்கு வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும் மஸ்ட்டாக 6 இயர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ட்ரேட் ரிலேட்டடாக. அப்புறம் உங்களுக்கு வந்து இது ஹைட்டு வெயிட்டு எல்லாமே வந்து இதுக்கு வந்து செக் பண்ணுவாங்க மஸ்ட்டாக. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ஒருத்தரோட ஜஸ்ட்டு வெயிட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து தனியாக எண்டூரன்ஸ் டெஸ்ட்லாம் இருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். கேரி பண்ணுற மாதிரி இருக்குது. வெயிட் வந்து 63.5 கிலோ தூக்கி 153 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்புறம் 2.7 மீட்டர் ரோப் கிளைம்பிங் கிளியர் பண்ணணும் லாங் டைம் சார்ஜ். அப்புறம் 3 மீட்டர் தான் ரோப் கிளைம்பிங் இது ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெக்னிக்கல் அட்டெண்டர் கான்ஃபிடென்ட் அப்புறம் 12 இண்டஸ்ட்ரியல் 10th படிச்சிருக்கலாம் ஒன்று சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஓரியன்டாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் பரவாயில்ல. 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இது ஒன்றெலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பிரேக்கர் அது ரிலேட்டடாக இருக்கணும். டெக்னிக்கல் அட்டெண்டர் சைக்கிள் ரிப்பேரர் வந்து 25 இண்டஸ்ட்ரியல். அப்புறம் வந்து அட்டெண்டர் மெட்ரிக் 10th முடிச்சிருந்தா நீங்கள் போதும்.
ஒரு சில போஸ்டிங்கு 12th கேட்டிருக்காங்க, ஒரு சிலருக்கு வந்து அந்த ட்ரேட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஐடி நாலேஜ் சம்மந்தமாக. இல்லை 10th முடிச்சிருந்தாலும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து டிஏ கண்ணைக்கு ஆப்ரேட்டர், மொபைல் ஆப்ரேட்டர், மிஷின் ஆப்ரேட்டருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிஏ போட் ரிப்பேருக்கு வந்து 25 இண்டஸ்ட்ரியல் சர்டிஃபிகேட். அப்புறம் வந்து நஷ்டா நீங்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ்க்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு வந்து சர்டிஃபிகேட் வந்து கேட்கல. மோஸ்ட்லி ஒரு சில ஜாப்ஸ்க்குலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மஸ்ட்டாக வந்து நான் தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் போயிட்டு இது மாதிரி 10th தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நானும் ஃபஸ்ட் அப்படி தான் நினச்சேன். அதான் ஒரு சில ட்ரேடுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் 10th முடிச்சு 12th முடிச்சு நீங்கள் ஐடி ஒரு சில ட்ரேடு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து கவனமாக பார்த்துட்டு வந்து இது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பாருங்கள் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ளிகேஷன் ஆல்ரெடி ரன்னில் இருக்கனால நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க வீடியோ பார்த்த உடனே. உங்களுக்கு